இந்த வலையில் வந்து நீங்கள் ஓடுற தண்ணியிலையும் கட்டலாம், ஓடாத தண்ணியிலையும் கட்டலாம். ஈயம் போடாத வலை, வெறும் கயிறு போட்ட வலை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுற பக்கம் கட்டவே முடியாது. ஷேட் ரொம்ப லைட்டாக இருக்கும். கயிறு அதே மாதிரி தெளிவாக முறுக்கெடுத்து போட்டிருக்கும். கயிறு தெரியுதுங்களா, நீட்டாக இருக்கும். அவ்வளோ போடுறது மேட்ரு கிடையாது, எப்படி வேணால் யார் வேணால் போடலாம். அதில் கரெக்டாக லூஸ் வைக்க வேண்டியிருக்கும், மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஈயம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் தர்மார் அடிச்சுட்ருக்கும். ஒவ்வொரு வலையிலையும் ஏன் ஈயத்தை காட்டணும், ஈயம் போட்டு நீங்கள் வலை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சும். யூஸ் பண்ணி நம்ம வலை பண்ணுறதுனால உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இஷ்யூ வருங்கிற ஒரு மெயின் ஐடியா இருக்கும். அதனால் ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வான விஷயம். நீங்கள் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 35 எண்ணி வலை தான். ஆல்ரெடி நான் சொன்ன வலை தான், புது வலைலாம் கொண்டு வரல. 35 எண்ணி 2 வலை கொண்டு வந்திருக்கோம். ஒர்க்கு பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் வலை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். லூஸ் எந்த அளவுக்கு தாறுமாறாக வச்சு கொடுத்துருக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபினிஷிங் ஒர்க் தெரியுதுங்களா, நம்மளோட ஒர்க் அந்த வலையில் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதுமாதிரி வலை வேணும்னு நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலான்பா. கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. இது வந்து 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 80 பண்ணியிருக்கோம். இது வந்து 75 பண்ணியிருக்கோம். இது வந்து கேரளா போகுது. ஒரு நண்பர் கேரளாவிலேருந்து கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் பண்ணியிருக்கோம். இது நம்ம லோக்கலில் தான் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அவருக்காக பண்ணியிருக்கோம். இதில் எந்த அளவுக்கு லூஸ் வச்சுருக்கோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும், தெரியுதுங்களா. ஃபுல்லாக வெள்ளடி போட்ட மாதிரி தான். தக்கையும் அதே மாதிரி நார்மலாக இப்போ பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் கேட்குற லூஸை பொறுத்து லென்த்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வரும். கயிறு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும், தெரியுதுங்களா. இந்த அளவுக்கு அதை நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். முறுக்கு எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு வலை வரும். எடுத்து விடும்போது சிக்கு விழாது, மெயினாக இல்லைன்னா சிக்கு விழ ஆரம்பிச்சிருப்பேன். ஓகேங்களா. இந்த வலை பார்த்தீங்கன்னா 70 பண்ணியிருக்கோம். கேரளாவில் ஒரு கேட்டிருந்தார், இது கைமீன் பிடிக்கிறது தான் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அவர் போன வாரத்தில் ஆர்டர் பண்ணியிருந்தார், இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு. வலை பார்த்தீங்கன்னா தெரியும். இது வெள்ளை கலரில் வெள்ளடி போட்ட வலை, லைட் க்ரீனு ஷேட் ரொம்ப லைட்டாக இருக்கும். கயிறு அதே மாதிரி தெளிவாக முறுக்கெடுத்து போட்டிருக்கும். கயிறு தெரியுதுங்களா, நீட்டாக இருக்கும். அவ்வளோ ஃபினிஷிங் தெரியுதுங்களா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. கையிலேருந்து நீங்கள் எடுத்து விடும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, எப்படி ஈஸியாக இருக்கும் வலை எடுத்து விடுறதுக்கு. எதெல்லாம் இஷ்யூ வருங்கிறத அனலைஸ் பண்ணி நம்ம வலை பண்ணுறதுனால உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இஷ்யூ வருங்கிற ஒரு மெயின் ஐடியா இருக்கும். அதை நம்ம வந்து ப்ராப்ளம் வரதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம வலை பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வலை பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி எந்த இஷ்யூவுமே இருக்காது. ஈயம் காட்டுறோம் பாருங்க. ஈயம் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் தர்மார் அடிச்சுட்ருப்போம். ஒவ்வொரு வலையிலையும் ஏன் ஈயத்தை காட்டணும், ஈயம் போட்டு நீங்கள் வலை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சும். ஈயம் போட்டு நீங்கள் வலை யூஸ் பண்ணும்போது அதனோட ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ யாரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஏரியாவில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ரெகுலராக எல்லாருமே ஈயம் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பட்டு ஒவ்வொரு ஏரியாவில் ஈயம் போடாமல் நீங்கள் வலை யூஸ் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வலை ஏன் ஈயம் போடுறோன்னா 10 மீன் 15 மீன் அடித்தாலும் நின்று பேசும். ஓகேங்களா. ஈயமே போடலன்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஏரியாவில் நீங்கள் கட்டி வைக்கிறீங்க, ஒரு ஹைட்டு ஒரு 6 அடி ஹைட்டில் வலை இருக்குது. ஓகேங்களா. கீழே ஈயம் போடல, இந்த பக்கம் முள் இருக்குது ஒரு 3 அடியில், இதே மாதிரி இந்த பக்கம் முள் இருக்குது, ஏதாவது குச்சி இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு வந்து வலை விட்றீங்க அப்படின்னா மீன் அடித்த உடனே வலை வந்து போகவும் வரும். ஓகேங்களா. ஈயம் போட்டையெல்லாம் நிறுத்தி வைக்கும். ஆனால் அந்த ஈயம் போடுறது மேட்ரு கிடையாது, எப்படி வேணால் யார் வேணால் ஈயம் போடலாம். அதில் கரெக்டாக லூஸ் வைக்க வேண்டியிருக்கும், மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஈயம் போட்டால் ஈயம் போடாமல் போடுற வரைக்கும் ஈயம் போடுறதுக்கும் ஒரு 50-50 சான்ஸ் கூட இல்லாத மாதிரி ரிசல்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். ஈயம் போடாதவளையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஈயம் போட்டவளையும் அதே மாதிரி ப்ராப்பராக கட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ரிசல்ட்டை கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். ஓகேங்களா. 10 மீன் 15 மீன் அடித்தாலும் அதே இடத்துல நிற்கும் வலை, ஈயம் போட்ட வலைனா. ஏன்னா கயிறில் லோடு இருக்கும். பட் இதில் ஈயம் போடாத வலை வந்து ஆல்ரெடி அது தண்ணி போகிற டிஸ்ட்ரிக் இந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கும். அதனால் நமக்கு வந்து ரிசல்ட் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. தண்ணி ஓடுது ஓடலைங்கிறது அடுத்த பட்சம். இந்த வலையில் வந்து நீங்கள் ஓடுற தண்ணியிலையும் கட்டலாம், ஓடாத தண்ணியிலையும் கட்டலாம். ஈயம் போடாத வலை, வெறும் கயிறு போட்ட வலை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற பக்கம் கட்டவே முடியாது. இது ஓரளவுக்கு வச்சு நின்று பேசும், அது சுத்தமாக பேசவே பேசாது. அந்த மாதிரி தான் இருக்கும் வலை. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஈயம் போடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஈயம் போட்டு ஒரு டைம் வலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும். காஸ்ட் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் வர போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம 1 கிலோ வலை வாங்கி அவ்வளோ பைசா போட்டு அவ்வளோ தூரம் கட்டி கீழே ஈயம் போடாமல் நீங்கள் போடுறது சும்மா அது கட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் கீழே மேலே மட்டும் கொதிட்டு கீழே எதுவுமே போடாமல் ஃப்ரீயாக ஓட்டுங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. அது ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது. எங்கள் ஏரியாவில் அப்படி தான் பண்ணுவாங்க.
அதிகமாக வலை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமான ஏரியாவை ஆக்குப்பை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கிலோ வலை கட்டுறாங்கன்னா மேலே மட்டும் கவுத்துருப்பாங்க, கீழே ஃப்ரீயாக வலை விட்டுருவாங்க. அவங்களுக்கு அது வலையை பற்றி கவலை கிடையாது, மீன் விழுவுறதை எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஈயம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் லைஃப் வரும், ரிசல்ட் பக்காவாக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஈயம் போட்ட வலையும் ஈயம் போடாத வலைக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. யூஸ் பண்ண வகையில் நான் சொல்கிறேன் ஈயம் போட்ட வலை எந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆற்றுலேயே மெயினாக பிடிச்சி பழகிருக்கோம், ஆற்றுல தான் மெயினாக பிடிப்போம். அதனால் எங்களுக்கு வந்து ஆற்றுக்கு எப்படி போடுறதுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? ஏரியில் பிடிச்சிருக்கோம், ஏரிக்கு வந்து இந்த அளவுக்கு தேவையானு கேட்டால் தேவை தான். தேவையில்லைன்னு ஏன் சொல்கிறேன், தேவைன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதான் சொல்கிறேன், நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அதிகமாக மீன் பிடிக்கிறதுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் கம்மியாக 1-2 மீன் மாட்டினாவே ஈயம் போடாதவளை மேலே வந்து சுற்றிக்கும். அதனால் நம்ம ஈயம் போட்டவளை வந்து ரிசல்ட் ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஈயம் போடாத வரைக்கும் போடுற வரைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 160 ஒரு வலை கொண்டு வர போகிறோம். 4 ஒரு லாயத்தில் கட்டிங் மேலே இன்னும் 2 வலை ஆர்டர் ஆகிருக்கு, மறுபடியும் ஒரு வலை ஆர்டர் ஆகிருக்கு, வந்துட்டுருக்கு. நம்ம டைம் இருக்கிறது நண்பா. இது வந்து போன வாரத்தில் ஈயம் போட்டு வச்சு வலை இப்போ தான் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்கோம். கஸ்டமர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன விஷயம் வருது அப்படின்னா, நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் ஒர்க் வந்து எவ்வளோ என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். நான் எவ்வளோ ஸ்பீட் பண்ணணும்னு நினச்சா என்னால் ஸ்பீட் பண்ண முடியாது. இன்னும் இவ்வளோ ஒர்க் பண்ணி அது பண்ணி ஃபினிஷிங் கொடுத்து தான் எனக்கு ஒரு திருப்தி ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் 7 to 10 days கம்பல்சரி ஆகும். அந்த டே ஆகாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஓகே, நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகிறதில்லைன்னு நினைக்கிறேன். பெல் ஐக்கனை கொஞ்சம் டச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் அப்டேட் ஆகும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.